சக்தி. பக்தி, அன்பு, தொண்டு. ஒரு செடியை ஏனோ தானோ என்று நட்டுவிட்டு தண்ணீர் ஊற்றிவிட்டால் பலன் கிடைக்காது. அந்த செடியை வேண்டிய ஆழத்தில் நட்டுவிட்டு தண்ணீர் ஊற்றி எரு போட்டு பாதுகாத்தால்தான் அந்த செடி வளரும். அதுபோல ஆன்மீகத்தில் பக்தி, அன்பு, தொண்டு இவை மூன்றும் இணைந்து செயல்பட்டால்தான் பலன் கிடைக்கும். என்னிடம் அருளை வேண்டி வருகிறீர்கள். நான் அருளோடு பொருளையும் கொடுக்கிறேன். பொருள் கிடைத்தவுடன் 10 பேருக்கு முதலாளியாக மாறுகிறீர்கள். உடனே கர்வமும் வந்து விடுகிறது. அம்மாவிற்கு தொண்டு செய்யும் போது கௌரவம் பார்க்கக்கூடாது. பார்த்தால் பலன் கிடைக்காது. நீ செய்த தொண்டும் தர்மமும் பேசுமே தவிர உனது செல்வத்தையும் செல்வாக்கையும் உலகம் பேசாது. அவற்றால் ஒன்றும் செய்ய முடியாது. மழை பெய்யும் போது நீரை தேக்கி வைத்து பயன்படுத்தாவிட்டால் உனக்குத்தான் நஷ்டம். ஆன்மீகத்தில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் உனக்குத்தான் பெரிய நஷ்டம். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.